guys, this is your channel. Welcome to Tamil Manva. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் வைலைட்டோட சாப்டர் 45 to 47 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆயிக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயலுக்கும் எடிட்டர் கோயலுக்கும் ஃபைட் நடந்திருக்கும். நம்ம ஆணுக்கும் ஆபிக்கு ஃபைட் நடந்திருக்கும். எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு ஆண் கோயில் டெடி பேக் கூட விளையாண்டுருப்பா. மேலே தொங்குற மாதிரி காட்டுவாங்க. இவன் மாமி கத்திட்டு இருப்பா. அப்படி ப்ரெசனில் காட்டுவாங்க. ப்ரெசனில் என்ன ஆகுனா நம்ம எடிட்டர் கோயில் ஆண் கோயில் தொடையை லாக் வச்சு மூஞ்சில் மாற்றி குத்திட்டு இருப்பா. ஒழுங்காக மன்னிப்பு கேடி ரூபிட்ட அப்படின்னு. அதுக்குன்ட்டு ஆண் கோயில் நான் செத்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நாக் அவுட் ஆயிடுவா. இவ அன்கான்சியஸ் ஆகிட்டோன்னே நம்ம எடிட்டர் விட்டுருவா. இதில் இப்போ அப்படியே இந்த ஃபைட்டுக்கு தான் காட்டுவாங்க. நம்ம ஆபி ஃபைட்டுக்கு ஆண் மூக்குலேருந்து ரத்தமாக வந்திருக்கும். அன்கான்சியஸ் ஆகிருப்பான். ஏன்னா கிக் அந்த மாதிரி. ஆபியும் ஜாக்சன் சேர்ந்து அவன் காலை தேய்ச்சிட்டு இருப்பாங்க ரத்த ஓட்ட வர்றதுக்காக. அவன் எந்திரிச்சுன்னா ஆபி பயந்துருவான். டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஆமாம் டைவான் வந்துட்டீங்களா, சரி வாங்க சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆண் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இதுலேருந்து ஒரு வழியாக நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அவங்க 2 பேருக்கு என்ன பேசினாலே புரியாது. ஆனால் பரவாயில்ல, அவங்க இங்கே தான் ஜெயிச்சிட்டாங்களே, சரி இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் போய் செம்ம ரெக்கார்ட் அடிச்சு விட்றவனுக்கு அது 5.8 வியூஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் கவுண்ட் 200K இருக்கும். அது திடீர்னு பார்த்தா 500K ஆயிடும் அந்த ஒரே மேட்ச்சில். ஸ்கூலில் காட்டுவாங்க. ஸ்கூலில் ஆபி அழுதுட்டு இருப்பான். ஜாக்சன் கேட்பான் ஏன்டா அழுது, நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் நான் ஆனந்த கண்ணீர் ஆசை கேட்டிருப்பான். அதுக்குன்ட்டு ஆஃபீஸில் ஆனந்த கண்ணீர்லாம் இல்லைடா, அந்த பாடி லோஷன் ஆடுக்கப்புறம் நமக்கு ஆடே வரல, அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஆசை ஆபி அழுதுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு ரூபியை காட்டுவாங்க. ரூபி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நார்மலாக வீடியோ போட்டுட்ருப்பா. அப்போ வியூஸில் எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. பட் ரூபின்ட்டு ரொம்ப சென்சிபிளாக அதை அவாய்ட் பண்ணிடுவா. மெச்சூரிட்டியாக நடந்துக்குவா. ரூபின்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நன்றி அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம பசங்க 4 பேர்த்த காட்டுவாங்க. இவங்க 4 பேர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு ஸ்டைலாக வாக்கிங் போட்டு தெரிவாங்க. அதே ஒன் பீஸ் டிவி பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் எல்லாமே டெமாலிஷ் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க சேனல்லேருந்து. அப்போ யோசிப்பா யார் இந்த வீடியோலாம் டவுன் பண்ணியிருப்பா யோசிச்சிருப்பா. அந்த டைம் ஆண் கோயில் தான் காட்டுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பா. இதை பார்த்தா அவளுக்கே ஷாக்காயிடும். இன்னும் நம்ம வீடியோஸ் எல்லாம் காணா போய் சொல்லிட்டு உனக்கு சும்மா மனசு அவள் எந்திரிச்சு போவா. இந்த பக்கம் ஜூனை தான் காட்டுவாங்க. ஏன்னா ஜூன் தான் டவுன் பண்ணியிருப்பான் எல்லா வீடியோவும். அப்போ அவன் சொல்லுவான் எக்ஸிஏ கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது அங்கே வேலை செய்கிறவங்க எகென்ஸ்டாக கம்பெனிக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அந்த சேனலை. ஸோ அந்த சேனலோட எல்லா ரைட்ஸும் கம்பெனிக்கு கீழே தான் வரும். ஒன் பஞ்ச் டிவியோட ஸ்டாக் குறையுது, அவங்க சேனல் கெட்ட பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு சரி அவங்களுக்கு போல் வேறு யாராச்சும் எடுப்போம், அந்த உலகத்தில் நிறைய திறமைசாலி இருக்காங்களே சொல்லி பார்ப்பான். அவனுக்கு நிறைய யூடியூபர்ஸை சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யாரை போடலாம் அப்படின்னு. ஆண் கோயில் ஓடி போயிட்டு இருப்பா. அப்போ ஒருத்தன் ஆண் கோயில் மூஞ்சியில் குப்பையை கொட்டிடுவான். குப்பையோ பழைய சோவை கொட்டி விட்டுருவான். சொல்லுவான் நானும் யூடியூபரு கைஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு பாவேன். கையில் அங்கே இருக்கவங்களாம் பார்த்துருவாங்க ஆண் கோயில். இவ தாண்டி அந்த பொண்ணு சொல்லிட்டு எல்லாம் அவளை திட்ட அமைச்சிடுவாங்க. இங்கேருந்து போ சொல்லுவாங்க. ஆண் கோயிலுக்குரிய அசிங்கமாக போயிடும், ஓடிடுவா. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கைஸை காட்டினாங்கன்னா ஆபின்ட்டு யோசிப்பான் எதுக்கு வீடியோ டவுன் ஆச்சு. அந்த மாதிரி ரூபியை சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஊட்டி விட்டுட்டுப்பா ரூபின்ட்டு என் தங்கம் சாப்பிட்றி அப்படி சொல்லி எடிட்டர் பார்த்து ஊட்டி விட்டுட்டுப்பா. அப்போ ஜாக்சன் சாக்காயிடுவான் ஃபோன் வைட்டுனது. இங்கே கைஸ் இங்கே பாருங்கள், ஆண் கோயில் ஏதோ தற்கொலை பண்ணிக்கு போகிறேன்னு சொல்லி தெரியுதா பாருங்க சொல்லுவா. ஆண் கோயின்ட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருப்பா. இங்கே நான் குதிக்க போகிறேன், நான் பண்ண தப்புக்கு இதாக சரியான இது அப்படி சொல்லிட்டு இருப்பா. வேறு மேக்கப் போல் அதுக்கு நீ மன்னிச்சுக்கோங்க அப்படி வேறு சொல்லிட்டு இருப்பா வீடியோவில். அதை பார்த்து ரூபி பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை தடுத்தே தீருவேன் அப்படி சொல்லி ஓடுவா. அப்போ ஜாக்சன் சொல்லுவான் ஏன் அவன் நடிக்கிறா, நீ போகாதடி சொல்லுவான். அதுக்குன்ட்டு ரூபி சொல்லுவா அவள் எப்போவுமே நார்மலாக இருந்ததே கிடையாது, அவளுக்கு எது நல்லது எது கெட்டது கூட தெரியாது, அவள் ஒரு வெடிகுண்டு மாதிரி எப்போனா என்ன வேணால் பண்ணுவா, மென்டல் எடுத்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா ரூபி. இப்போ ப்ரெசென்ட் காட்டினா ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்டாக வந்துட்டுருக்கோம். ஆமாம் நீ செத்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் மெசேஜ் ஆண் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். இதை பார்த்தா ஆண் கோயில் மைண்ட் செட்டே மாறிடும். ஆண் கோயில் வியூஸ் பார்த்து கேட்பாங்க ஏன் நீங்களும் தப்பே பண்ணது இல்லையா உங்கள் ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல, நான் மட்டும் தப்பு பண்ணிட்டு நான் ஒருத்தர் சாகிறதுக்கு தகுதியான ஆளை ஆசை கேட்டுருப்பா. நான் வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன், நீங்களே நீ சாகணும் ஆசைப்படுறீங்க போல சொல்லிட்டு இருப்பா. இந்த வீடியோ அவங்க அண்ணன் பார்த்துருவான். அவன் பார்த்தா அவன் பயந்துருவான். ஐயோ தங்கச்சியை காப்பாற்றணும் இன்னும் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் தங்கச்சியை காப்பாற்றுக்கு அந்த பாலத்துக்கு. ஆண் கோயில் என்ன பண்ணுவான் பால்லேருந்து குதிச்சுடுவான். அந்த வீடியோவை ஜூன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆணுன்ட்டு அவன் தங்கச்சியை ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு இருப்பான். எப்படி நல்லா இருக்கான்னு கேட்டுருப்பான். அதுக்குன்ட்டு ஆண் கோயில் சொல்லுவான்னா சூப்பராக எடுக்கிறீங்கண்ணா ஃபோட்டோஸ் எல்லாம், ஏன் நம்ம அம்மா எடுக்க மாட்டேங்கன்னு கேட்பா. ஆனால் ஆண் அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சி எப்பவுமே அடிபட்டு காயமாகவே இருக்கும். அவங்க அப்பா அடிச்சுட்டே இருப்பார். பாப்பா நீ ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி போவாங்க. பார்த்தா இன்றைக்கி அவங்க அப்பான்ட்டு அவங்க அம்மா போட்டு அடிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி இருக்கும். ஆணுன்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்பான் ஏம்மா பேசாமல் இவங்க கூட வாழ்றதுக்கு எங்கேயாச்சும் நம்ம போய் வாழ்ந்துக்கலாமே சொல்லிட்டு கேட்டுப்பான். அதுக்கிட்ட அவங்க அம்மான்ட்டு அதாவது தப்பு தம்பி போகக்கூடாது தம்பி, இருக்கிற இங்கே இருப்போம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு நாள் அவங்க அம்மா சித்துவ தாங்கும்போது தூக்க மாட்டிக்குவாங்க. இதை ஆணோட தங்கச்சியும் பார்த்துட்டுருவாங்க. அப்போ ஆணோட தங்கச்சி கேட்பா என்னன்னா அம்மா கழுத்து அவ்வளோ நீளமாக இருக்குது கேட்பான்.
ஆணுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது. டக்குன்னு தங்கச்சி கண்ணை பொத்திடுவா. பொத்திட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாதுமா நீங்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அவங்க அம்மா கண்ணீரஞ்சி நடந்திருக்கும். அப்போ அவங்க சடங்கு தான் காட்டுவாங்க. அவங்க ஊர் வழக்கப்படி விபூதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க அஸ்தியை வச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து தேர்ந்து அழுதுட்டு இருப்பார். இவனுக்கு கடுப்பாயிரும். ஒன்றால் தான் எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஸோ அவன் அடிக்கலான்னு போயிடுவான். கையில் அவங்க அப்பா அழுகிற பார்த்து விட்டுருவான். சரி இவன் நல்லவன் தான் போல தெரியாமல் பண்ணிட்டா சொல்லி விட்டுருவான். ஆனால் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி பார்த்தா அவன் தங்கச்சி மூஞ்சி அவங்க அம்மா மூஞ்சி மாதிரி வீங்கியிருக்கும். இதை பார்த்தோம் ஆனாலும் தாங்கவே முடியாது. அன்றைக்கே கொல்லணும்னு நினச்சேன்டா, அவனை சும்மா விட மாட்டா சொல்லிட்டு அவங்க அப்பா நான் கொண்டுருவான். அவன் சுற்றிலாம் அடித்து அவங்க அப்பா நான் கொண்டுடுவான். அதுக்கப்புறம் கோர்ட்டை தான் காட்டுவாங்க. கோர்ட்லன்ட்டு சொல்லுவான் அவன் நான் தான் கொலை பண்ணேன், என்னை மன்னிச்சிருக்கோ யோசிச்சுட்டு போவேன். ஏன்னா தங்கச்சி விட்டு பிரியிறான்ல, அவன் தங்கச்சி அழுதுட்டு பண்ண விட்டு போகாதன்னு வெளியே அவன் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலுக்குள்ளே போகும்போது ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் தெரியும் அவங்க அப்பனோட பல மடங்கு மோசமானவங்களாம் அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னு. உலகத்துலேயே நரகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது இங்கே தான் இருக்குன்னு இவனை சொல்ல முடியும். அந்தளவுக்கு கொடுமையாக நடம் அது. இவன் 4-5 பேர் அடித்து போட்டு இவனை சொல்கிற மாதிரி அடிமையாக ஆக்கிடலான்னு சொல்லி பார்ப்பாங்க இவனை. அப்போன்ட்டு உங்கள் அம்மா சொன்ன வார்த்தை நான் இவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கடன் வாங்கி எழுதி வச்சுருப்பாங்க. எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கோங்க, எப்படியாச்சும் உயிர் வாழ்ந்துருங்க சொல்லி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் மைண்டு ஓடும். கட் பண்ணி சீனை கட்டினா அவன் இருக்க எல்லாத்தையும் அடித்து போட்டு உட்காந்துருப்பான் அந்த ரூமில். ஆனால் ஜெயிலில் ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிடுவான். ஆனால் அவன் தங்கச்சி வந்து அவனை பார்க்கவே வந்துக்காது. ஆனாலே இவன் கடுப்பாயிடுவான். நான் உனக்காக தானே செஞ்சேன், ஆனால் பார்க்க கூட நீ வரலையே சொல்லிட்டு ஆனே கடுப்பாயிடுவான் அவன் தங்கச்சி மேலே. இவன் தன் அடக்கமுக்காக இவனை 2 வருஷத்துலேயே வெளியே விட்டுருவாங்க. இவனுக்கு 6 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் 2 வருஷத்துலேயே வெளியே விட்டுருப்பாங்க. நீ வெளியே வந்து பார்க்கும்போது இவன் ஏஜில் இருக்கவங்களாம் வெளியே வரும்போது அவங்க அப்பா எல்லாம் வந்து கட்டி பிடிப்பாங்க. பட் இவன் யாருமே வந்து கண்டு கூட மாட்டாங்க. இவன் அதை பற்றி கவலைப்படாமல் இவன் தங்கச்சி நோக்கி போவான். ஏன்னா 2 வருஷம் அவளை பார்க்க வரல, எல்லாம் கொஞ்சம் கடுப்பாயிருப்பான் தங்கச்சி மேலே. வீட்டில் கட்டிட்டு போவான். கோயில் எங்கே இருக்க அப்படி கட்டிட்டு போவான். உள்ளே போய் பார்த்தா அவன் தங்கச்சி சைக்கோ மாதிரி இருப்பாள். அப்போ தான் இவனுக்கு புரியும் இவன் ஜெயிலில் உயிர் வாழ்ந்துருந்தான் 2 வருஷமாக. ஆனால் அவள் தங்கச்சி பார்த்திங்கன்னா 2 வருஷமாக செத்துட்டு இருந்தா வெளி உலகத்தில். தங்கச்சி பிரைமரி ஸ்கூல் தான் படிச்சிருப்பா. ஸோ தன்னைத்தானே எப்படி வாழணும் கூட இவளுக்கு தெரிஞ்சுக்காது. நினச்சிப்பா நம்ம ஆண் அழுக ஆரம்பிச்சிருவான். அப்புறம்ட்டு ஆண் கோயில் கேட்பான். ஆனால் நான் இவங்க என் ஸ்கூலுக்கு வர முடியுமாண்ணா சொல்லி கேட்பா. இவன்ட்டு கண்டிப்பாக வரமா ஏமான்னு கேட்பான். அப்போ சொல்லுவான் நான் எனக்கு குடும்பம் இருக்கு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் நம்புவாங்க சொல்லிட்டு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியாது. விட்டு போன கிடையாது மன்னிச்சிரு மாதம் அழுவான். அவள் கத்த ஆரம்பிச்சிருவான் கோயில். ஏன் என்னை விரும்புகிறவங்க எல்லாருமே நீ விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிடுவா. ஆணுன்ட்டு அன்னையிலேருந்து உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆண் தான் அவளுக்கு பாக்ஸிங் சொல்லி தந்திருப்பா. கையில் அவங்க எக்கனாமியாக டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு யூடியூப் சேனல் திறந்துருப்பாங்க. இந்த ஆபியை மீட் பண்ணி இந்த பிரச்சனையாகி கடைசியில் தங்கச்சி தற்கொலை பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். இப்போ அப்படியே பெசண்ட்டை காட்டுவாங்க. ஆணுன்ட்டு குதிக்கலாம் போகும்போது டப்புன்னு ஆபி ஜாக்சன் அவன் தடுத்துருவாங்க. இல்லை ஆண் கோயிலை காட்டினா அவன் தப்பிச்சிடுவான். கடலில் எழுந்திரிச்சு நீச்சரிச்சு கரைக்கு வந்துடுவா. பார்த்தா மூக்கில் ரத்தமாக இருக்கும். டக்குன்னு சாவ பயத்துக்கு போயிட்டு வந்துருப்பா. அவள் சொல்லுவா ஏன்டா உங்களுக்கா நான் சாவ நினச்சிங்களாடா, உங்களுக்கா நான் ஏன்டா சாகணும் சொல்ல புலம்பிட்டு இருப்பா உயிர் பயத்தில். அங்கே எல்லாம் போய் பார்ப்பாங்க. ரூபி அழுக ஆரம்பிச்சிருவா அவளை பார்த்தோன்னே. ரூபி கேட்பான் விடு அவள் தப்பிச்சிட்டால ஏன் அழுகுறா சொல்லி கேட்பான். அது இல்லை நான் மட்டும் இப்போ அவளை காப்பாற்றி வீடியோ போட்டிருந்தேன்னா எனக்கு வியூஸ் லைக்ஸ்லாம் அதிகமாக வந்திருக்கும், நான் மிஸ் பண்ணிட்டேனே சான்ஸை அப்படி அழுதுட்டு இருப்பா. ஆண் கோயில் கடுப்பாய் உங்களை கொல்லா விட மனசு ஜம்ப் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பா. பார்த்தா நம்ம டீட்டெயில் கோயில் அங்கேருந்து முறைப்பா. இவ பார்த்தோம் கடுப்பாயிட்டு அது மூடு சரியில்லை உங்களை இன்னொரு நாள் வச்சுக்க அங்கே நகர்ந்துருவா ஆண் கோயில். ஃப்ளாஷ்பேக்லன்ட்டு ஆண் கோயில் ஆண் உப்பு மூட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஆண் கோயில் கேட்பா ஏன்னா நீ பொண்ணு அடிப்பியா அனாசை கேட்பான். அதுக்குன்ட்டு ஆணுன்ட்டு நான் பொண்ணெல்லாம் அடிக்க மாட்டேமா சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆணுன்ட்டு ஜூனை பார்க்க வந்திருப்பான். ஜூன் கேட்பான் என்னதே இருந்தால் தோத்துட்டு என்கிட்ட வந்து நிற்ப இனிமேல உருவாக்கினவன் தாண்டா நான் உன்னைய அப்படின்ட்டுப்பான். அதுக்குன்ட்டு ஆண் சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பண்ண உதவி எதுவும் நான் மறக்க மாட்டேன் யூடியூப்பில், ஆனாலும் நீ சொன்ன ஏதாவது ஃபேக் வீடியோலாம் அப்டேட் பண்ணேன், நிறைய யூடியூப் சேனல் டவுன் பண்ணேன், அதை நினச்சி எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாது. ஆனால் என் தங்கச்சி மேலே மாதிரி திரும்ப நீ வந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லி மேட்டுவான் ஜூன் ஆணும் பேசிட்டுப்பாங்க. அப்போ ஜூன் சொல்லுவான் அந்த மாதிரி உன் சேனல் வந்து என் கம்பெனிக்குள்ளே தான் இருந்துச்சு, ஸோ உன் வீடியோஸ் எல்லாம் என் சேனலுக்கு தான் உரிமை, அதான் உன் சேனல் டெலிட் பண்ணிட்டேன். செகண்ட் நீங்களும் ப்ராஃபிட்லாம் போயிட்டீங்க, பேசிக்காக நான் பிஸ்னஸ் மேன், ப்ராஃபிட்டில் அதில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீ தான் வந்த இந்த சேனல் என்னை நோக்கி வெப்சைட்டுப்பான். இவன் பஞ்ச் பண்ண போவான் ஜூனை நோக்கி. ஜூன் அவன் சட்டையை பிடிச்சி ஒரே ஸ்மேக் தரையாக அடிச்சு விட்ருவோம். அப்படி ஜூனோ டெக்னிக்கே அப்படி தான், ஒரு கிராப் பண்ணிட்டானா ஆப்போசிட்டை படுக்க போட்டுரு அப்படி ஒரே அடியில். இப்போ கட் பண்ணி காட்டினா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் கட்டுவாங்க, யூடியூப் அவார்ட் ஃபங்க்ஷனு. சீஃப் கெஸ்ட்டாக வேறு போயிட்டு இருப்பான். அதுக்கு அப்படி கத்திட்டு போயிட்டு இருப்பான், வலிவிடு சீஃப் கெஸ்ட்டோட வலிவிடு அப்படி போயிட்டு இருப்பான். அப்போ 4-5 சப்ஸ்கிரைபர் வந்து காசு கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அன் டைம் ஜூன் வருவான். ஜூன் ஆபியை பார்த்தா ஷாக்காயிடும். அப்படி நீ வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும், அவ்வளோ பெரிய யூடியூபர் நம்மளை பார்த்து மதித்து பேசுகிறாங்களே பப்ளிக்கில் அப்படி பார்த்துட்டு இருப்பான். ஆபி வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்த்து ஆபியை பார்த்து ஆபிக்கிட்ட போய் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க காமிச்சிருவாங்க. அன் டைம் மட்டும் எடிட்டர் கோயிலுன்ட்டு அங்கே இருக்க எல்லா ஃபேன்ஸையும் தோற்றி விட்டுருவாங்க. நகர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையும். அங்கே இருக்கவங்கள கப்புஸாக சுற்றுவாங்க.
நம்ம கோயல் பாப்பா இன்னும் எல்லா கப்புஸாக சுற்றுறோம். அப்போ நம்மளும் கப்புஸ் நினச்சிக்கோங்களா ஸ்வீட் மேலே இப்போ ஐஸ்கிரீம் தெரியாமல் கோயல் ஃபேஸில் பட்டு தொடச்சிடுவா. இவளுக்கு ஒரே வெக்கமாக போய் கத்த ஆரம்பிச்சிடுவா. அப்போ அங்கே 2 பேர் கிராஸ் ஆவாங்க. அங்கே பாரு ஜோடி பொறுத்து நல்லா இருக்கே சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. அங்கேருந்து ஆபியும் எடிட்டர் கோயிலும் சேர்ந்து போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க அந்த இடத்துலேருந்து. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வருஷம் சிறந்த யூடியூபர் அவார்ட் கோஸ் டு ஜூனும் சொல்லுவாங்க வித் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு. ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இவருக்கு தாங்க கொடுத்தாகணும். வீடியோலாம் பார்த்துறீங்களா அவ்வளோ அருமையாக போடுவார் தெரியுமா சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கேட்பா, உங்கள் ஃபேன்ஸ்க்கு எதாவது சொல்கிறீங்களா அப்படி கேட்பா. என் எல்லாத்து ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என் கம்பெனி பெருசாக போகிறோம், சூப்பர் கண்டென்ட்டில் வரப்போகுது பாருங்கள் வெப்சைட்டுப்பா. அப்போ அந்த ரிப்போர்ட்டை கேட்பா, எங்க ஜூன் நீங்கள் யூடியூப்பில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் மற்ற யூடியூப்பில் பார்ப்பீங்களா சொல்லி கேட்பா. அதுக்கு ஜூன்ட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேங்க யூடியூப்பில், ஆனால் நான் ரீசெண்டாக ரொம்ப அடிக்டடாக ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன், ஹவ் டு ஃபைட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாள். உடனே எல்லாம் ஆபியை காட்டுவாங்க. இப்போ ஆபியை இந்த சென்டர் ஸ்டேஜ் கொண்டு போயிடுவாங்க. இந்த ஜாக்சனும் கோயலும் கத்திட்டு இருப்பாங்க. ஆபியை உன்னால் முடியும் சொல்லி கத்திட்டு இருப்பாங்க பேசுன்னு. இல்லை ஆபின்ட்டு சொல்லுவாள், நானே ஒரு பெரிய வீடியோ போடலாம் இருந்தேன் பெரிய ஆடியன்ஸ்க்கு எதிராக. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவாள், இப்போயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்தையே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜூன்ட்டு கேட்பான், நான் வேணால் ஸ்டார்ட் பண்ணிட்டா கேட்டேன். ஜூனு சொல்லுவான், ஸ்டார்ட் பண்ணு ஆபி, இது ஓன்ட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன வீடியோ பெருசாக பிளான் பண்ணுறது தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான் ஆபி கத்தி சொல்லுவான், இங்கே நிற்கிறார் இல்லை ஜூன், இவர் உண்மையான முகத்தறியை கிழிக்க போகிறேன் நான் அப்படி கத்துவோம் ஆபி. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் 3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஜாக்சன், ஆபி, கோயலும். அப்படின்ட்டு ஆண் படுத்துருப்பான் ஒரு பக்கம் அடி வாங்கி. இவங்க ஆணை பார்த்தோன்னே அப்படியே காரடி மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. காரடி ஸ்டாண்ட் போயிடுவாங்க 3 பேருமே. அப்போ ஆண் சொல்லுவான், அவனை அடிக்கிறதுக்காக நான் இங்கே வரல ஆபி, இந்த அந்த இது வச்சுக்கோ அப்படி தருவான் ஒரு பென் ட்ரைவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு தான் எவிடன்ஸ் தான். அது ரிப்போர்ட்டருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அப்படின்ட்டு ஜூன் சிரிச்சிட்டே கேட்பான் ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி, ஆபி நீ என்ன பண்ணுற அப்படின்னு. ஆபி சொல்லுவான், இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கதவு ஒருத்தவங்க தட்டினாங்க, அவங்க மூஞ்சி ஃபுல்லாக அடியாக இருந்துச்சு, அவங்க சொன்னாங்க அவங்க கூட இருந்தவங்களே அவங்க முதுகில் குத்திட்டாங்கன்னு. அந்த முதுகு குத்துறவங்க யாருன்னு தெரியுமா, நீ தான் ஜூன் அப்படி கத்துவான். நீ வேணா கேமராமேன் நடிக்கலாம் நல்லவன் மாதிரி, ஆனால் உன் ட்ரூ ஃபேஸை நான் காட்டாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆபி. இல்லை ஆபி சொல்லுவான், இதை நான் எதுக்காக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், உண்மையை வெளியே கொண்டு வரணுக்காக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதுக்காக இல்லை, இல்லை ரிவெஞ்ச் பர்பஸ்க்காக நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதுக்காகவும் இல்லை, நீ அவனை செஞ்சுட்ட அடுத்து என்ன செய்யறதுக்கு யோசிக்க மாட்டேன், அதுக்காக தான் நான் பண்ணுறேன், இது எனக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லுவான் ஆபி. நீ முதுகில் குத்துறதுக்குள்ள நான் உஷாராகணும்னு நினச்சேன், அதான் நான் ஃபஸ்ட்டே உஷாராகிட்டேன் அப்படி சொல்லுவான் ஆபி. என் ப்ரீவியஸ் ஃபைட் அப்போ 1.5 பில்லியன் கணக்கு ஃபைட் பண்ணி எனக்கு 500K சப்ஸ்கிரைப் வந்தாங்க. இப்போ நீ 5 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிற, உனக்கும் நான் சண்டை கட்டினா அவ்வளோ சப்ஸ்கிரைப் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் அப்படி மிரட்டுற மாதிரி கேட்பான் ஆபி. சூப்பராக இருக்கும் இந்த சீன் பார்க்குறதுக்கு. சாப்டர் 47 முடியுது. See you on another video. Until then, bye.